நாங்கள் இருக்கிற வீட்டில் மரத்தில் காய்ச்ச நெல்லிக்காய் தாங்க இது. நெல்லிக்காய் பார்த்தோன்னே கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாச்சு. நிறையா இருந்தனால கொஞ்சமாக ஊறுகாய் போட்டுக்கலான்னு கொஞ்சமாக அப்படியே மாற்றி வச்சுட்டேன். 5 நிமிஷம் இருந்தால் போதும், நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடித்ததும் நெல்லிக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக வெந்தயப்பொடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வணக்கி விட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. கொஞ்சமாக கருவேப்பிலையும் லாஸ்ட்டில் போட்டு இறக்கலாம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி ஊறுகாயெலாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்ருவோம். பாப்பா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. சரி, குழந்தைங்க தானே, எப்படியாவது ஒரு வழியில் சாப்பிட வைக்கணும்ல. நீங்கள் இந்த நெல்லிக்காய் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.